இந்த நிலையில தாவேக மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு எலியார்பத்தி சுங்கச்சாவடி அருகே தண்ணீர் பாட்டில், ஸ்நாக்ஸ் போன்றவற்றை கண்டெய்னர் லாரியில் வைத்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். ஏற்கனவே இதில் கலந்து கொள்ளக்கூடிய தொண்டர்களுக்கு 5 லட்சம் ஸ்நாக்ஸ் பாக்கெட் தயாராக இருக்கிறதா நம்ம செய்தியை வெளியிட்டிருந்தோம். தற்பொழுது வரக்கூட வழியிலும் இந்த போன்ற ஸ்நாக்ஸ் விநியோகம் நடைபெற்று வருகிறது. எத்தனை பேருக்கு இப்போது வரை விநியோகித்திருக்கிறார்கள்? என்னென்ன தயார் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள்? ஒட்டுமொத்த தமிழக அரசியல் வல்லுநர்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் தொண்டர்களும் எதிர்பார்க்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் மதுரையுடைய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய இளையர்பட்டி அடுத்து இருக்கக்கூடிய பாரப்பட்டி பகுதியில் நடைபெறவிருக்கிறது. மாலை வேளையிலே நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டிற்காக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலிருந்து காலை முதலாகவே தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து வருகிறது என்ற வண்ணம் இருக்கக்கூடிய வேளையிலே மதுரை விமான நிலையத்தை அடுத்து தூத்துக்குடி நோக்கி செல்லக்கூடிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய எலியார்பட்டி, அதாவது எலியார்பட்டி சுங்கச்சாவடி அருகே மாநாட்டு திடலை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே 3 இடங்களிலே பிரித்து விடப்படக்கூடிய வேளையில் அங்கே இறக்கி விடப்படக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் என அனைவரும் நடந்து செல்லக்கூடிய வழியிலே ஒரு கண்டெய்னர் லாரியை நிறுத்தி அவர்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. அதாவது மாநாட்டு திடலுக்கு செல்லக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர் பாட்டில், ஒரு பிஸ்கட் பாக்கெட் மற்றும் மிக்சர் அடங்கிய ஒரு ஸ்நாக்ஸ் தொகுப்பாக அவர்கள் வழங்கி வருகிறார்கள். வரக்கூடிய தொண்டர்கள் முண்டியடித்து ஒருபுறம் வாங்கி சென்றாலும் அதை அங்கேயே வாங்கி சாப்பிட்டு விட்டு அந்த மாநாடு நடக்கக்கூடிய திடலை நோக்கி செல்லக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு கொடுத்த அந்த ஸ்நாக்ஸ் தொகுப்புக்கூடிய காகிதங்கள் மற்றும் அந்த கவர்களும் சாலையில் ஆங்காங்கே சிதறி கிடக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் காண முடிகிறது. காலை கிட்டத்தட்ட 7 மணி முதலாகவே அவர்கள் அந்த கண்டெய்னர் லாரியை வைத்து விநியோகம் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து வரக்கூடிய தொண்டர்களுக்கு இவர்கள் விநியோகம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். தொடர்ந்து இது குறித்து தொண்டர் ஒருவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஸோ எப்பயுமே விக்ரவாண்டியில் ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்தப்பையும் இதே மாதிரி கொடுத்தாங்க. இப்போ 2வது மாநாடுக்கும் இதே மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் திங்ஸாக தான் சார் இருக்கு. இப்போ இந்த ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு உங்களை உள்ள அனுப்பிச்சு இருக்காங்களே, எப்படி இருக்கு இந்த ஸ்நாக்ஸ்? சூப்பராக இருக்கு சார், நல்லா இருக்கு சார், அருமையாக இருக்கு. சிறப்பாக இருக்குது. தண்ணி பாட்டிலாம் கொடுத்துருக்காங்க. தண்ணி பாட்டு, ஜூஸு, பிஸ்கட்டு, மிச்சர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ எப்பயுமே விக்ரவாண்டியில் ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்தப்பையும் இதே மாதிரி கொடுத்தாங்க. இப்போ 2வது மாநாடுக்கும் இதே மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் திங்ஸாக தான் சார் இருக்கு. இப்போ இந்த ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு உங்களை உள்ள அனுப்பிச்சு இருக்காங்களே, எப்படி இருக்கு இந்த ஸ்நாக்ஸ்? சூப்பராக இருக்கு சார், நல்லா இருக்கு சார், அருமையாக இருக்கு. சிறப்பாக இருக்குது. தண்ணி பாட்டிலாம் கொடுத்துருக்காங்க. தண்ணி பாட்டு, ஜூஸு, பிஸ்கட்டு, மிச்சர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ எப்பயுமே விக்ரவாண்டியில் ஃபர்ஸ்ட் மாநாடு